கோவை காந்திபுரம் பகுதியில் கேரளாவைச் சேர்ந்த நபரிடமிருந்து கணக்கில் வராத 35 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்போம். கார்த்திக், வணக்கம். இந்த பணம் பறிமுதல் சம்பவம் தொடர்பாக காவல்துறை தரப்பில் என்ன சொல்லப்படுது? மேலும் இந்த பணத்தை வைத்திருந்த அந்த நபர் என்ன சொல்றார்? வணக்கம். கோவை மாவட்டம் காந்திபுரம் புறநகர் பேருந்து நிலையத்துல இன்று காலை சந்தேகத்துக்கிடமா சத்திவான் என்ற கேரளாவை சேர்ந்த ஒரு நபர் கையில் பையுடன் வந்திருக்கார். போலீசார் விசாரிச்சதில் அவருக்கு பையில கட்டுக்கட்டாக 35 லட்சம் ரூபாயிலான பணங்கள் இருந்திருக்கு. இது குறித்து அவரிடம் கேட்ட பொழுது அந்த 35 ரூபாய் பணத்துக்கான எந்த ஆவணமும் அவரிடம் சரியாக இல்லை. இதனையடுத்து அவர் காட்டூர் காவல் நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்டு அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அப்போதும் அவர் சரியான பதில் எதுவும் சொல்லாத எடுத்து 35 லட்சம் பெரிய தொகை என்பதால் என்னங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். யா வேலை கிடைச்சிட்டா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். வருமான வரித்துறை அதிகாரிகளை வரவழைத்து அந்த பணம் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தற்போது போலீசாரும் வருமான வரித்துறை அதிகாரிகளும் இது தொடர்பாக விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த பணம் எங்கிருந்து வந்தது, வேற ஏதாவது கருப்பு பணமா இல்ல வேற ஏதாவது பணமா என்ற கோணத்துல போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவது மிக முக்கியமாக பார்த்து. தகவல்களுக்கு நன்றி கார்த்திக்.